ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் இந்த நாளில் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க என்று நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு உங்களை வழி நடத்துகிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு வழி நடத்துகிறார். சில நேரங்களில் தேவ ஆவியானவரை கொண்டு உங்களிடத்தில் பேசி நீங்கள் அறியாத காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளும்படிக்கு தேவன் ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க. ஏசாயா 30:18 இப்படி படிக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். The Lord is waiting to show mercy upon you. கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி, அவருடைய இரக்கத்தை காட்டும்படி, கிருபையை காட்டும்படிக்கு காத்திருக்கிறார். இந்த காத்திருக்கிறார்ன்ற வார்த்தை இங்கிலீஷ்ல லாங்கிங் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா ஏக்கம்னு அர்த்தம். ஏங்கிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய, தம்முடைய தயவை காட்ட, கிருபையை காட்ட, அற்புதங்களை காட்டுவதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார். எப்போ உங்களுக்கு செய்யலாம் அப்படின்ற அந்த காலத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அநீதி நிறைந்த இந்த உலகத்துல எங்கேயுமே நீதி பார்க்க முடியாத இடங்கள்ல உங்களுக்காக நீதி செய்கிற தேவன். அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். அப்படி தேவன் இருக்கும் பொழுது அவருக்காக காத்திருக்கிற யாவரும் பாக்கியவான்கள் அப்படின்னு இந்த வசனம் சொல்லியிருக்கு. சில நேரங்களில் என்ன பண்றோம்னா, ஆண்டவர் அந்த நேரம் வர வரைக்கும் ஏங்கிட்டு காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த நேரத்துக்கு முன்பதாக நம்ம அவசரப்படுறதுனால தேவனுடைய தயவை, கிருபை, அவர் இரக்கத்தை, அவருடைய மனதுருக்கத்தை நம்மளால பார்க்க முடிய மாட்டேங்குது. ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். நீங்கள் அவருக்காக காத்திருங்கள். எதற்காக காத்திருக்கணும்னா, உங்களுக்கான நேரத்தில் தேவன் தம்முடைய தயவையும் மனதுருக்கத்தையும் காட்டும்படி அவர் ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த காலத்திற்காக காத்திருங்கள். நீங்கள் அவசரப்பட வேண்டாம். முன்னேற்பாடு நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்க வேண்டாம். வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். வெயிட் ஃபார் த டைம் ஆஃப் காட்ஸ் ஃபேவர். வெயிட் ஃபார் த டைம் ஆஃப் காட்ஸ் கம்பேஷன் ஆன் யுவர் லைஃப். அவருடைய நேரத்திற்காக, அவருடைய காரியங்களுக்காக, அவருடைய கிரியைகளுக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நீங்கள் ஒருவேளை காத்து கொண்டிருந்தீங்கன்னா, உங்களுடைய காத்திருப்பு எதை நோக்கி இருக்கிறது அப்படின்றத ஒரு நிமிஷம் நீங்கள் பாருங்கள். தேவன் செயல்படும்படிக்கு நீங்கள் காத்து கொண்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாக்கியவான்கள். யாரும் உங்களை வீழ்த்த முடியாது. எந்த காரியமும் உங்களை அசைக்க முடியாது, உங்களை நொறுக்க முடியாது. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எழும்பினாலும் அவைகள் நடுவிலையும் தேவன் தம்முடைய அற்புத கரத்தை உங்களுக்காக காட்டி, தம்முடைய தயவை காட்டி, தகுதியற்ற தயவை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து, எண்ண முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து, பெரிய காரியங்களை நீங்கள் பார்க்கும்படிக்கு செய்கிற தேவன் உங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் இயேசுவினுடைய ஏக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவனுடைய அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய தெய்வீக அனுபவத்தில் செல்லுவதற்கு இந்த அதிசயமான நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துங்க.